Hi friends, welcome to Adesh Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கு ஸ்பெஷலான ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்வீட் பூந்தி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். லட்டு செய்யறதுக்கான டைமை விட இது ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பரா டேஸ்டா கலர்ஃபுல்லா நல்லா ஜூஸியா இருக்கும். நீங்க இத வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே இருந்தாலுமே கெட்டு போகாது. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நல்ல குவாலிட்டியான மாவாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அதாவது நல்ல தண்ணியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு கரண்டியில் வந்து ஒரு தின்னான கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் மாவு. பாருங்கள், கரண்டிலையுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு தின் கோட்டிங் தான் லைட்டாக இருக்குமே தவிர ரொம்ப திக்காலாம் இருக்காது. இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நீங்கள் ஒரே கலராக பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கூட பொரிச்சு நீங்கள் எடுத்துடலாம், இல்லை எல்லோ கலர் போட்டு பொரிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம 3 கலரில் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நான் 3ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பகுதியை மட்டும் அதிகமாக வச்சுட்டு 2 ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து எல்லோ, அது வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. க்ரீனும் ஆரஞ்சும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஜெல் கலர், பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஜெல்லு வந்து ஒரு 1 to 2 ட்ராப் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ க்ரீன் கலர் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஆரஞ்சு கலரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீதி இருந்த பேட்டரில் நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 கலரில் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பொரிச்சிடலாம். இங்கே சைட்லேயே நான் வந்து எண்ணெய் முதல்லையே சூடுபடுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கையில் ஒரு ட்ராப் மாவு எடுத்து போட்டு பாருங்கள். அந்த பூந்தி உடனே மேலே எழும்பி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். சூடு இல்லை அப்படின்னா பூந்தி வந்து நல்லா உப்பியும் வராது, அண்ட் அடியில் தங்கிக்கும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பூந்தி பொரிக்கிற கரண்டியில் வந்து மாவை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேய்க்கவும் வேணாம், தட்ட வேணாம், அதுவே ஸ்லோவாக இறங்கும். அதை வந்து கடைசியாக நீங்கள் லைட்டாக தட்டி விட்டால் மட்டும் போதும், ரொம்பலாம் தட்டணும்னு அவசியம் இல்லை. பூந்தி வந்து நம்ம கீழே விழுந்ததுமே உடனே மேலே எழும்பி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்காது. இது வந்து நம்ம நார்மலாக காரா பூந்தி பொரிக்கிற அளவுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து பொரிக்க தேவையில்ல. உடனே பொரிச்சா போதும். மாவு வேகிற அளவு பொரிச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் இதை பொரிக்க தேவையில்ல. ஒரு 30 to 40 செகண்ட்லேயே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், பூந்தி வந்து நல்ல குண்டு குண்டாக உருண்டையாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே காரா பூந்தி இல்லை ஸ்வீட் பூந்தி எல்லாமே லட்டு எல்லாமே செய்யும்போது பாத்திரம் வந்து நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. எண்ணெயும் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அரை அளவுக்கு மேலே எண்ணெய் வந்து இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து நமக்கு நல்லா வரும். ஹீட்டும் மெயினாக வந்து கரெக்டான இதில் இருக்கணும். அப்படி இது எல்லாமே கரெக்டாக இருந்துன்னா பூந்தி வந்து நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போ அதே போல் ஆரஞ்சு கலரும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அதே போல் க்ரீன் கலரையும் பொரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 3 கலருமே நான் தனித்தனியாக பொரித்து எடுத்துட்டேன். அடுத்தது சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு மைல்டாக போதும், மீடியமாக போதும்னா 1.5 கப் கிட்ட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கொதித்து வரட்டும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பாகு பதம் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாகு பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். அதாவது கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிறு கம்பி மாதிரி வரும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்லே, ஒரு கம்பி பதம். அது வந்து ஃபுல்லாக வந்திருக்காது, லைட்டாக வந்திருக்கும். நமக்கு வந்து உடனே உடஞ்சிடும். அந்தளவு வந்தால் போதும். இல்லை நீங்கள் நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு விட்டீங்க அப்படின்னா நம்ம பூந்தியெல்லாம் போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் சர்க்கரை வந்து அந்த மேலே வந்து சர்க்கரையாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து நல்லா ஜூஸியாக நார்மலாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. நான் இப்போ வந்து ஒரு கம்பி பதத்துக்கு லைட்டாக முன்னாடியே எடுத்துட்டேன், ஃபுல்லாக வந்து விடலை. இப்போ 3 கலர் பூந்தியவும் சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பூந்தி எந்த மாதிரி வேணுமோ, சர்க்கரையாக வேணுமா இல்லை ஜூஸியாக வேணுமோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் பதத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது பூந்தி சாப்பிடையில் நமக்கு நெய்யோட ஃப்ளேவரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட நல்ல பொடியாக நறுக்குன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு மூடிட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட அப்படியே இதை வேக வைங்க. அந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ இங்கே 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பாருங்கள், சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் இருக்குது. இது ஆற நமக்கு நல்லா உள்ளே உறிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இது வந்து சுகர் சிரப் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இங்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நான் நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா சுகர் சிரப் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்ததுக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸுக்கும். நல்ல சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா நமக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா இதை லைட்டாக ஒரு பிளேட்டில் லைட்டாக பரப்பி விட்ட மாதிரி காய வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா உதிரியாகிடும். இருக்க நம்ம ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னும் சூப்பராக அந்த சுகர் சிரப்பில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகி அவ்வளோ சூப்பராக உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கலர் பூந்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாய்.